வாழ்க்கையில் முக்கியமானவை. ஒவ்வொரு நாளும் நீர் நித்திரைக்குப் போகுமுன் அன்று நிகழ்ந்த நிகழ்வுகளை நினைத்துப்பார். நான் ஏதாவது பிழையாகச் செய்துள்ளேனா? யாராவது மனம் வருந்தும்படி, துன்பப்படும்படி, நட்டமடையும்படி, கவலைப்படும்படி நடந்துள்ளேனா என நினைத்துப் பார்த்து, அன்று விட்ட பிழைகளுக்கு கடவுளிடம் மன்னிப்பு கேள். கடவுள் அதனை மன்னிப்பார். நீர் இனிமேலும் அத்தவறைச் செய்யாதிருப்பாயானால், அதற்காக முயற்சி செய்வாயானால், நிச்சயமாக கடவுள் உனக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பார். இனிமேல் நீர் சரியான தீர்மானம் எடுத்து நடந்து கொள்ள வேண்டுமானால், அறம் என்ன என்பது உமக்கு புரிந்திருக்க வேண்டும். அது புரியாதவரை உன் பாவ மன்னிப்புக் கோரல் கடவுளால் அங்கீகரிக்கப்படமாட்டாது. அறம் என்றால் என்ன என்பதை எல்லோரும் ஒரே நாளில் தெரிந்து கொள்ள முடியாது. எல்லோரும் ஒரே மாதிரியான அறம்சார் அறிவுடன் படைக்கப்படவில்லை. அதனால்தான் சிறுவயதிலிருந்தே அறம்சார் கல்வி ஊட்டப்பட வேண்டும். சில குழந்தை மிக விரைவாக அதனை பிடித்துக் கொள்ளும். மற்ற குழந்தைகளும் அதனை அதன் ஆற்றலுக்கேற்ப புரிந்து கொள்ளவே செய்யும். நாயையோ குரங்கையோ யானையையோ விளையாட்டுக் காட்டச் செய்யவில்லையா? ஒருவர் மீண்டும் மீண்டும் செய்யும் வேலை அவருக்கு பழக்கமாகி, அது பழக்கதோஷம் என்று சொல்லுமளவுக்கு வரவில்லையா? சமூகத்தை நல் வழிப்படுத்த வேண்டுமானால், முழுச் சமூகமுமே அறம் என்றால் என்ன என தெரிந்து கொள்ள வேண்டும். சமயங்களே அறம் சார்ந்த போதனைகளை உள்ளடக்கியனவாக உள்ளன. ஒரு சமூகம் அறம் எனக் கருதுகின்றவை மற்றொரு சமூகத்தால் அவை அறமில்லை என்று கருதும் அளவுக்கு சமயங்களும் அறநெறியிலிருந்து விலகுவதை இன்றைய உலகம் எடுத்துக் காட்டுகிறது. அறம் என்பது உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது. அன்பு, இரக்கம், கோபங்கொள்ளாமை, பக்கச்சார்பு காட்டாமை, வேறுபாடு கொள்ளாமை என்பன போன்ற எல்லாமே அறம் சார்ந்தவைதான். அது ஆணாக இருந்தால் என்ன? பெண்ணாக இருந்தால் என்ன? அரசனாக இருந்தால் என்ன? ஆண்டியாக இருந்தால் என்ன? எல்லோருக்கும் இவை பொதுவானவைதான். இது அறநெறிக் கல்வியினால் மட்டுமே சாத்தியமாகும். சமயங்கள்தான் இதனை போதிக்க வேண்டும். மனித சமூகத்துடன் ஆரம்பித்த சமயம் இது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிதாகத் தோன்றிய சமயம் இது எனப் பறைசாற்றும் எந்தச் சமயமாக இருந்தாலும் சரி, அறம் எல்லா மனித சமூகத்துக்கும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பதனை இப்போதுள்ள சமயத் தலைவர்கள் உணர வேண்டும். தலைவர் வீட்டுக்கோ, நிறுவனங்களுக்கு, நாட்டுக்கோ, உலகத்துக்கோ இருக்க வேண்டுமென்பதில் எந்தத் தவறும் இல்லை. மக்கள் எங்கிருந்தாலும் தலைவருக்கு கட்டுப்பட்டு தங்கள் செயற்பாடுகளை அறநெறியில் செய்து கொள்ள வேண்டும். அறம் தொடர்பில் தலைவரும் விதி விலக்கானவரில்லை. அரசன் எவ்வாறோ மக்களும் அவ்வாறே இருப்பர். ஒரு தலைவர் 5 வருடங்கள் மட்டுமல்ல, கடவுள் தலைவராக இருப்பது போல ஒரு மனிதர் 100 வருடமானாலும் தலைவராக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது அயத்துல்லா கொமைனி 36 ஆண்டுகள் ஈரானுக்கு தலைவராக இருந்துள்ளார் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. அந்த நாட்டில் மந்திர ஆலோசகர்கள், நிறுவனத் தலைவர்கள், இராணுவத் தலைவர்கள், உத்தியோகத்தர்கள், நாட்டு மக்கள் எல்லோரும் அவரை 36 வருடங்களுக்கு தலைவராக ஏற்றுள்ளார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இல்லாவிடில் ஒரு வருடத்திலோ சில வருடங்களுக்குள்ளோ அவர் ஏதோ நியாயமான அல்லது நியாயமற்ற முறையில் தலைவர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டிருக்க முடியும். தலைவரும் அறம் கடைப்பிடிப்பவராக இருக்க, நாட்டு மக்களும் அறம் பேணுகிறவர்களாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். இல்லாவிடில் தலைவர் புரட்சி மூலமாகவோ கொலை மூலமாகவோ பதவியிறக்கப்படலாம். இன்று உள்ள நாட்டு நிலையை எண்ணிப் பார்க்கின்றேன். கட்சித் தலைவரே ஜனாதிபதியாகிறார். கட்சித் தலைவர் அறம் பேணுகிறவராக இருந்தால்
அந்தக் கட்சி உறுப்பினர்களும் அதேபோல அறம் சார்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும். தலைவராகிய கட்சியின் தலைவர் இன்று அறம்பேண முடியாமல் இருக்கின்றது. தலைவர் சைவ சமயத்தில் அறம் காப்பதற்காக தன் உயிரையும் விட மேலான மகனையே கொலை செய்ய கட்டளையிட்டவர் போல இருக்க வேண்டும். ஆனால் தலைவருக்கு கட்சியை வளர்க்க வேண்டிய தேவை உள்ளது. கட்சியில் அவர் தங்கியிருக்க வேண்டியவராகின்றார். தலைவராகிவிட்டால் அவர் தன் உயிர் போனாலும் அறம் காக்க வேண்டும் என்பதை சைவ சமயத்தில் பல உதாரணக் கதைகள் உள்ளன. இப்போது நாடுகளிலுள்ள தலைவர்களுக்கு தான் இன்னும் 5 வருடங்கள் தலைவராக இருக்க வேண்டுமென்ற எண்ணம் வருகின்றது. அவருடைய அறம் பிழைக்கின்றது. இதனால் மெய் அறிஞர்கள் தலைவருக்கு அவர் தலைவராக இருந்தபோது அவருக்கிருந்த அத்தனை பாதுகாப்பையும் வசதிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவரும் தான் தொடர்ந்து நாட்டுக்குத் தலைவராக இருக்க வேண்டுமென நினைக்கக்கூடாது. அறம் என்னும் அறிவுக்குத் தலைவராக இருக்க வேண்டும். மன்னன் மட்டும் அறம் தவறாதவனாக இருந்தால் மட்டும் போதாது. நாட்டு மக்களும் அறந்தவராதவர்களாக இருக்க வேண்டும். வீட்டு மக்களுக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். நிறுவனத்தில் பணிபுரியும் மக்களுக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். சுகாதாரத்துக்கு பொறுப்பான தலைவர்களும் இருக்கிறார்கள். பாதுகாப்புக்கு பொறுப்பான தலைவர்களும் இருக்கின்றார்கள். பிரஜாசக்தி தலைவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் அறம் காக்கிறார்களா? எல்லோரும் எதையாவது களவெடுக்கிறார்கள். அறந்தவருகிறார்கள். களவெடுக்கின்ற தலைவர்களுக்கு உதவுகிறார்கள். அறம் தவறுகிறார்கள். அறம் என்றால் என்ன என்று தெரிந்திருந்தவர்கள் கூட அறத்தை தொலைக்கின்றார்கள். இலவச கல்வியில் பட்டம் பெற்றவர்கள் அறந்தொலைத்து இலோசாக உழைக்கின்றார்கள். இப்போதிருக்கின்ற நாட்டுத் தலைவர்களுடன் சேர்ந்து இவர்கள் ஆடுகின்றார்கள். ஒரே நாளில் புண்ணுக்கு மருந்து போட முடியாது. சில புண்ணைக் கிளறப் போய் முதலில் ஒரு விரலே எடுக்கப்படுகிறது. பின்னர் மணிக்கட்டு வரை எடுக்கப்படுகிறது. பின்னர் முழுக்கையும் எடுக்கப்படுகின்றது. அப்போதும் தலைவர் உயிர் வாழ்வார். இப்போது நடப்பதும் அதுதான். பழைய ஊழலை தோண்டப் போய் முதலில் அகப்படுகிறவர் அடிமட்டத்தில் இருந்த புத்தகம் எழுதியவரா? எழுதப் பணித்த தலைவரா? யார் முதலில் சிறை செல்லுகிறவர்? கீழே பணிபுரிபவர்தான். அதற்குப் பின் அவரின் மேலதிகாரி. அதன்பின் அவரின் மேலதிகாரி. பின்னர் நாட்டுத் தலைவரா? தலைவர் காப்பாற்றப்பட்டு விடுவாரா? அதனை கடவுளிடம்தான் கேட்டுப் பார்க்க வேண்டும். அவருக்கான தீர்மானத்தை எடுப்பதற்கும் கடவுள் யாருக்காவது ஆற்றல் கொடுத்திருப்பார். இதனை உணராத மனிதர்களால் இந்த நாட்டையோ உலகத்தையோ காப்பாற்ற முடியாது. இதுதான் கயத்துல்லா கொமைனி 36 வருடங்கள் தலைவராக இருந்தார் என்பதை துல்லியமாக வெளிப்படுத்துகிறதென நான் உணர்கிறேன். உயிர் போனாலும் கூட அறம் காக்கும் தலைவராக இருந்தால் மட்டுமே ஒருவர் மனிதருக்கான ஆயுட்காலம் வரை தலைவராக இருக்க முடியும். ஆனால் அவருடைய அறம் காத்தல் என்பது உலகப் பொது அறம் காத்தலாக இருக்க வேண்டும். ஆள் சேர்த்தலுக்கான அறமாக இருக்கக்கூடாது. ஜனநாயகமாக இருந்தாலென்ன? கம்யூனிசமாக இருந்தாலென்ன? மன்னராட்சியாக இருந்தாலென்ன? நாட்டுத் தலைவர் உலகப் பொது அறம் காக்கும் தலைவராக இருக்க வேண்டும். இதுதான் அயத்துல்லா கமேனியின் 36 வருடகால தலைவர் பதவிக்கான இரகசியம் என நினைக்கிறேன். இலங்கை நாட்டில் எந்த ஒரு மகனும் நாட்டின் தலைவராக முடியும் என்பது எல்லா மக்களுக்கும் உணர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு கல்வி, செல்வம், வீரம் என்பன எல்லாவற்றையும் தாண்டி அறம் என்பது முக்கியமானது என்பது உணர்த்தப்பட்டுள்ளது. பாடசாலையில் எது முக்கியமில்லாமல் போனாலும் எல்லாவற்றையும் விட அறப்போதனை முக்கியமானது. அறப்போதனையில் அறம் காத்தவர்கள் வரலாறுகளும் முக்கியமானவை. அவை அறத்தின் மகிமையை எடுத்துக் காட்டுவனவாகும். இவை முத்தையா முனிவர் எனக்களித்த போதனையின் சுருக்கம்.